வணக்கம். நம்ம புளி சாதம் செய்ய ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு ஊற வச்சிடணுங்க. அதை நல்லா 3 தண்ணி போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான மஞ்சப்பொடி போட்டு மூடி தனியாக அதை வச்சிடணும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 7 காஞ்ச மிளகா, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான பெருங்காயம், தேவையான கருவேப்பிலை அதை எடுத்துக்கணுங்க. வறுத்து பொடி பண்ணி போடுறதுக்கு 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது ரெடி பண்ணிக்கிட்டோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு நல்லா ஒரு 50 கிராமுக்கு மேலே நிறைய எண்ணெய் தான், கடலை எண்ணெய் போட்டுக்கணும். கடலை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை கலந்துக்கணும். அது கூட அந்த காஞ்ச மிளகா நல்லா செவந்ததுக்கப்புறம் தேவையான பெருங்காயத்தூளை போட்டுட்டு தேவையான கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மிளகாலாம் கருகி போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்குங்க. இந்த புளித்தண்ணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். 3 தண்ணி போட்டு அதை கரைச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஏன் தண்ணியாக வைக்கணும், கட்டியாக கரைச்சி சேர்க்கலாமேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்லா தண்ணியாக இருந்து அது கூட இந்த மிளகாயும் சேர்ந்து கொதிச்சா தான் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதுக்கு பொடி பண்ண வேண்டிய பொருளை இந்த பக்கம் வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு மல்லி, கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அதை வறுத்துக்கிட்டு அது கூட காஞ்ச மிளகாயும் நல்லா போட்டு வறுத்துக்கிட்டு அந்த வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கணும். வெந்தயமெல்லாம் தீயக்கூடாதுங்க, தீர்ந்ததுன்னா கசப்பாயிடும். நிறைய வெந்தயம் போட்டிங்களா சாதம் குழகுழப்பாயிடும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அது கொதிக்கிறப்ப மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா ஒரு 25 கிராம் அளவுக்கு மில்லிகிராம் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நிறைய போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை பொடி பண்ணிட்டு வரலாம். இதை குறப்பாக பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த பொடியை இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கணும். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொடி தான் எடுத்துருக்கோம், அதனால் எல்லா பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதை போட்ட உடனே பொடியை சேர்த்த உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா அருமையாக வந்துடும். நல்லா போட்டு அந்த பொடியை கொட்டி நல்லா கலக்கி கொடுக்கணுங்க. பாருங்கள், அதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் கிண்டுறப்ப அந்த சுட சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. அப்போ தனியாக நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அப்போ தனியாக நீங்கள் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பச்சை கருவேப்பிலை தனியாக வதக்கி அந்த சாதத்தில் போட்டு இந்த குழம்பு 2 கரண்டி போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.